விதிமுறைகளை மீறி செயல்படும் கோவை இஎன்டி மருத்துவமனை. மாவட்ட ஆட்சியரிடம் பரபரப்பு புகார். புதுப்பிக்கப்படாமலேயே இந்த மருத்துவமனை செயல்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வணக்கம், எனது பெயர் பாலாஜி, லோக் ஜனசக்தி பார்ட்டி தேசிய செயலாளர். கோவை கணபதி சாலையில் உள்ள கோவை இஎன்டி மருத்துவமனை விதிமுறைகளை மீறிய கட்டடங்கள் உள்ளதால், மேலும் கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் முழுவதுமாக பின்பற்றாமல் இருப்பதால் அது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலரிடம் மனு கொடுத்துள்ளேன். இந்த மனு மீது உரிய நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளார். நடவடிக்கை இல்லை என்றால் மேலும் தலைமைச் செயலாளரிடம் மனு கொடுப்பதாக உள்ளோம். யார்ட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நேரடியாக மாவட்ட ஆட்சியர் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. மருத்துவமனைக்கு ஒதுக்கப்பட்ட வாகன நிறுத்துமிடம் பிற வணிக பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இதனால் சிகிச்சைக்கு வருபவர்கள் தங்களது வாகனங்களை பிரதான சாலையிலேயே நிறுத்தி செல்கின்றனர். மேலும் மருத்துவமனையை நடத்தி வரும் டாக்டர் சஜீவ் ரங்கசாமி மீது ஏற்கனவே தொண்டாமுத்தூர் காவல் நிலையத்தில் பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் சரவணம்பட்டி காவல் நிலையத்தில் 2 வழக்குகளும் நிலுவையில் உள்ளது. எனவே பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் சட்ட விதிகளை மதிக்காமலும் செயல்படும் இந்த மருத்துவமனை மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரிக்கு வந்தீங்களா? எங்க போகணும்னு தெரியலையா? கவலை வேண்டாம், ஒரே ஒரு கால் போதும். உங்களை பாதுகாப்பாக சுற்றி காட்டும் எஸ்ஆர் கேப்ஸ் டூர் பேக்கேஜுகள் கிடைக்கும். பாதுகாப்பான பயணம், 24 மணி நேர சேவை. இப்பவே புக் பண்ணுங்க. எஸ்ஆர் கேப் கன்னியாகுமரி.